ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். அன்புக்குரிய இறை மக்களே, விடுதலை நாயகனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலும் அருளுரைக்காக சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். சில நாட்கள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களிலே தன் மனைவியை பார்த்து வரும்படி ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை கொண்டு போனான். தன் மனைவியினும் தகப்பனை கண்டு தகப்பனிடம், உன் மனைவியாயிருக்க அறைக்கு என்னை போக விடும் என்று சொன்னான். அவனை போக விட்டாமல் தடுத்து, நீ அவளை முற்றிலும் வெறுத்து விட்டாய் என்று எண்ணி நான் உன் சிநேகிதனுக்கு நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய இளமை காலங்கள் சுய கட்டுப்பாட்டோடு தேவ ஒழுக்கத்தோடு தேவ சமூகத்தை தேடுகிற பிள்ளைகளாக நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை 70, 80, 60, 100, 120, 140, 60, 200 என்று நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். திருமணம் என்பது கடவுளால் அமைக்கப்பட்ட அருமையான ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை இன்றைக்கு எதனால் நாம் நிர்ணயிப்பது, எப்படி நாம் அதை நிலைநிறுத்துவது என்று சொல்லி பார்க்கும்போது, உண்மையாகவே அந்த ஒப்பந்தம் கடவுளாகிய கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஒப்பந்தம். அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ, என்னுடைய திருமண காரியத்திலும் கூட அநேக இடங்களில் ஆசிரியர் பணி செய்கிறவர்கள், காவல்துறை பணி செய்கிற பெண்கள், மருத்துவத்துறையில் பணி செய்கிற பெண்கள் எல்லாம் வந்தார். ஆனால் கடவுளுடைய திட்டம், இறைப்பணிக்கென்று ஒரு மகளை, இறைப்பணி செய்கிற மகளை உனக்கு துணையாக வைப்பேன் என்று அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அளவிட முடியாதது. அவர் எனக்கு கடைசியில் ஊழியம் செய்கிற ஒரு பெண்ணை கொடுத்தார். ஆகவே இங்கே சிம்சோனை பார்க்கும்போது, அவன் தன் மனைவியை பார்க்க வரும்போது அவனுடைய மாமனாரிடம் போக விடாமல், மனைவியை சந்திக்க விடாமல், அவனை உன் சிநேகிதனுக்கு நண்பனுக்கு மனைவி ஆக்கினேன், அவருடைய தமக்கை இருக்கிறார், தங்கை இருக்கிறார், நீ அதை கட்டிக்கொள் என்று சொல்லி கொடுக்கிறார். எவ்வளோ பெரிய மோசடி, இச்சை! அப்போது மனுஷனுடைய வாழ்க்கை ஒருவனுக்கு ஒருத்தி என்ற, ஒருவனுடைய அன்பைத்தான் ஒருத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒருவனுடைய அன்பைத்தான் ஒருத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒருவனுடைய அன்பைத்தான் ஒருவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த உண்மையை இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் அது மாறிப்போனதற்கு, சிதைந்து போனதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவன் கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக செயல்பட்ட ஒரு மனிதன், செயல்பட்டவனாக காணப்படுகிறான். இன்றைக்கும் கூட இன்றைக்கு உலகத்தில் இரவு நேரங்களில் கண்விழித்து பணி செய்கிற பணியிடங்கள் அநேகம் உண்டு. அவைகளில் ஆண் பெண் இருபாலரும் சந்தித்து கொள்கிறார்கள், உறவை பகிர்ந்து கொள்கிறார்கள், அன்பை பகிர்ந்து கொள்கிறார்கள், ஆசையாய் நேசிக்கிறார்கள், இணைகிறார்கள். திருமணம் என்ற பந்தத்தில் கடைசியில் ஒரு வருடத்துக்குள்ளாக அவர்களுக்குள்ளாக இருக்கிற பிளவுகளை பார்க்கும்போது சாதாரண ஒரு காரியத்துக்காக. ஆகவே இன்றைக்கு இந்த மனிதனுடைய வாழ்க்கையை, அவனுடைய ஆசையை, அவனுடைய எதிர்கால திட்டமே, சிம்சோனுடைய வாழும் எல்லா காரியங்களும் நிராகரிக்கப்பட்டதாக காணப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அன்பான தம்பி, தங்கையை, இந்த சிம்சோனை போல இல்லாத ஒரு கடவுளை நீர் சொல்லும், நான் கேட்கிறேன். எனக்கு எந்த வேலை வைத்திருக்கிறீர், எனக்கு என்ன படிப்பு வைத்திருக்கிறீர், எனக்கு எந்த இடத்துல பெண் வைத்திருக்கிறீர், எனக்கு எந்த இடத்துல மணமகனை வைத்திருக்கிறேன் வாலிபனும் வாலிப சகோதரியும் கேட்டு அவருடைய சித்தத்தை அறிகுறலாக இருக்க அழைக்கப்படுகிறோம். நாம் மாம்ச பலத்தில், கண்களின் இச்சையில், தன்னுடைய சுய திட்டத்தில், சுய நம்பிக்கையில் நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால், சிம்சோனுக்கு கிடைத்தது போல அதைவிட ஒரு மோசமான ஒரு நிலையைத்தான் நாம் அடைவோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு நீ என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கு. மாம்சமும் அது இச்சை ஒழிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நிலையானது. உங்களுடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிற மக்களாய் எங்களை ஆசீர்வதித்து ஆண்டு கொள்ளும்.
உம்முடைய நாமம் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த